TVK വിജയിച്ചാൽ തമിഴ്നാട്ടിൽ നിന്നും കേരളത്തിലേക്ക് കല്ല് കടത്തിവിടില്ലെന്നും മുല്ലപ്പെരിയാർ വിഷയത്തിൽ ശക്തമായ ഇടപെടൽ നടത്തണമെന്നും തമിഴ്നാട് വ്യവസായ സംഘം നേതാവ് അൻവർ ബാലസിംഗം. ഇടുക്കി ലൈവ് വാർത്തകൾ നിങ്ങൾക്കായി അവതരിപ്പിക്കുന്നത് ക്യാപിറ്റൽ കാർ ഫാൻസി ഓപ്പോസിറ്റ് ഗവൺമെന്റ് ട്രൈബൽ സ്കൂൾ കട്ടപ്പന. തമിഴ്നാട്ടിൽ കാലങ്ങളായി ADMKയും DMKയും മാറി മാറി ഭരിച്ചതുകൊണ്ട് നിരവധി വിഷയങ്ങൾക്ക് പരിഹാരമില്ലെന്നും തമിഴ്നാട്ടിൽ നിന്ന് കല്ലുകൾ മുഴുവൻ കേരളത്തിലേക്ക് കൊണ്ടുപോവുകയാണെന്നും ഇത് അനുവദിക്കില്ലെന്നും അൻവർ ബാലസിംഗം കമ്പത്ത് പറഞ്ഞു. 5 വർഷം കൂടി എടുക്കാനുള്ള കല്ല് മാത്രമാണ് തേനി ജില്ലയിലുള്ളതെന്നും അത് തീർന്നാൽ കേരളത്തിൽ നിന്ന് ഒരു കല്ല് പോലും അവർ തരില്ല. കേരളത്തിൽ എന്താ പാറയില്ലേ എന്നും അൻവർ ബാലസിംഗം ചോദിക്കുന്നു. തമിഴ്നാട്ടിൽ 1979 இன்னைக்கு வரைக்கும் இங்கே உள்ள அரசியல்வாதிகள் இந்த முல்லைப்பெரியார் அணையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடுவாங்க, இந்த 5 மாவட்டமும் செழிச்சிரும்னு நாங்கள் நம்பிட்டு இருந்தோம். ஆனால் இந்த 79க்கு பிறகு இந்த 45 வருஷமா எந்த விதமான முன்னேற்றத்தையும் இந்த அரசியல் நாடு நலம் பெற வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் விசில் சின்னம். இந்த பகுதியில் கம்பம் நகரத்தில் பாதாள சாக்கடை திட்டம் 5 மாவட்டத்தில் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரத்தில் மொத்தம் 2.5 லட்சம் ஏக்கர் நேரடி பாசனம், மறைமுக பாசனம் 10 லட்சம் ஏக்கர். இந்த 79க்கு பிறகு முல்லைப்பெரியார் அணையில் 152 அடியிலிருந்து 136 அடியாக தண்ணியை குறைச்ச பிறகு 79 குறைச்சாங்க. அச்சுத மேனனும் MG ராமச்சந்திரன் தமிழ்நாட்டு முதலமைச்சர். அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் ஏக்கர் தரிசா போயிடுச்சு. நெல் பயிரிட்ட விவசாயி என்ன செய்யறான்? வேலி கருவை போட்டு உட்கார்ந்துட்டு. ஆக விவசாயம் பெரிய அளவுக்கு பாழாக போயிடுச்சு. இந்த கட்சிகளை நம்பி நாங்கள் நாசமாக போனதுனால இன்னைக்கு என்ன செய்யறாரு? எங்கள் ஊரை சேர்ந்த ஜெகநாத் மிஸ்ரா, நாங்கள் சொல்லக்கூடிய சொல்லுக்கு செவி மடுக்கக்கூடிய ஜெகநாத் மிஸ்ராவுக்கு விசில் சின்னத்தில் வாக்கு கட்டி இன்னைக்கு இந்த விவசாய சங்கங்கள் வந்திருக்கோம். 25 வருஷத்தில் இப்போ தான் முறையாக ஒரு அரசியல் கட்சிக்கு நாங்கள் ஆதரவாக நிற்கிறோம். காரணம் இந்த முல்லைப்பெரியாரை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஆள் வந்து. எல்லா டிஸ்ட்ரிக்டிலும் விவசாய சங்கம் இந்த பார்ட்டிக்கு தானே இல்லை, கம்பம் சட்டமன்ற தொகுதியில் மாத்திரம் நாங்கள் என்ன செய்கிறோம்? TVKக்கு ஆதரவு தெரியும். இந்த கல் கேட்டி அழைக்கிறதுவாய் வந்தப்பட்ட அங்கே தமிழ்நாட்டில் நிறைய விவசாயங்க அங்கே நடக்கிறது. ஏலக்காய் எஸ்டேட்டு, தேயிலை தோட்டங்க எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக போயிருக்கு. 1956 ஒளிவெளி பிரிவினை லிங்குஸ்டிக் பார்ட்டிஷன் உள்ளது. இந்த பார்ட்டிஷனில் தேவிகுளம் பீர்பட்ட உடுமஞ்சொல்ல பழைய மதுரை மாவட்டம் பெரியகுளம் தாலுகா ஹைரேஞ்ச். இன்னைக்கு நம்ம சொல்கிற எல்லாமே தமிழ்நாட்டோட இருந்த பகுதி. எப்படி மலபார் சென்னை ராஜதானி இருந்ததோ, எப்படி காசர்கோடு கண்ணூர் சென்னை ராஜதானி இருந்ததோ, அது மாதிரி தேவிகுளம் பீர்மேடு உடுமஞ்சோல ஹைரேஞ்சுங்கிறது மலையாள மக்களுடைய கையேற்ற பூமியில் நாட் பெர்மனன்ட் சிட்டிசன் கேட்டு ஹைரேஞ்சு. அப்போ அது காலங்காலமாக எங்கிட்ட தான் இருக்குது. கேரளாவோட சேர்ந்ததுனால எங்கள் ஆளுங்க என்ன செய்தாங்க? விவசாயம் பண்ணிட்டு. அதனால் தேவிகுளம் பீர்மேடு உடுமஞ்சோலைங்கிறது எக்ஸம்ஷன். பழைய பாலக்காடு தமிழகம், பழைய மன்னார்காடு சித்தூர் தமிழகம், கண்ணூர் காசர்கோடு தமிழகம், மலபார், தெற்கு மலபார், வடக்கு மலபார், கனரா எல்லாமே தமிழ்நாடு. அது கேரளத்துக்கு போனதுனால நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு கைரேஜுக்கு மலையாள மக்கள் என்ன செய்கிறாங்க? 54க்கு பிறகு தான் வந்தாங்க. ஆனால் நாங்கள் 1870 தேவிகுளம் பீர்மேடு உடுமஞ்சோலையில் நாங்கள் இருக்கோம். எங்கள் சரித்திரம் 150 வருஷம். நீங்கள் நல்ல மலையாளம் தெரிஞ்ச மக்கள் தான் ஒரு முன்னோடிகள்கிட்ட கேட்டீங்கன்னா, மலையாள மக்களுடைய கேரள சரித்திரம், இடுக்கி கைரேஞ்ச் சரித்திரம் என்பது வெறும் 70 வருஷம் தான். நாங்கள் 150 வருஷம் 1870 நாங்கள் தேவிகுளம் பீர்மேடு உடுமஞ்சோலைக்கு போனோம். அன்னைக்கு அது பூஞ்சார் சமஸ்தானம். பூஞ்சார் பழைய தமிழ் மகாராஜா வரலாறு இருக்கு. அதனால் எங்களுடைய பூமியில் நாங்கள் விவசாயம் அதான். ആദ്യമായാണ് വ്യവസായ സംഘം ഒരു പാർട്ടിയെ പിന്തുണയ്ക്കുന്നത്. TVK അധികാരത്തിൽ വന്നാൽ മുല്ലപ്പെരിയാർ അടക്കമുള്ള വിഷയത്തിന് പരിഹാരമുണ്ടാകുമെന്നും അൻവർ കൂട്ടിച്ചേർത്തു. തമിഴ്നാട്ടിലെ ആളുകൾ കേരളത്തിൽ ബിസിനസ്സും കൃഷിയും ചെയ്യുന്നുണ്ടല്ലോ എന്ന ചോദ്യത്തിന് കേരളത്തിന്റെ ഇടുക്കി ജില്ല ഉൾപ്പെടെയുള്ള ഭാഗങ്ങൾ തമിഴ്നാടിന്റേതായിരുന്നു എന്നാണ് അൻവർ ബാലസിംഗത്തിന്റെ മറുപടി. TVKയുടെ കമ്പം നിയോജക മണ്ഡലം സ്ഥാനാർത്ഥി ജഗന്നാഥ മിശ്രയുടെ ഇലക്ഷൻ പ്രചരണത്തിൽ കമ്പത്ത് സംസാരിക്കുകയായിരുന്നു അദ്ദേഹം. കേരളത്തെ ആശ്രയിക്കുന്ന കുടുംബങ്ങൾ തമിഴ്നാട്ടിലും തമിഴ്നാടിനെ ആശ്രയിക്കുന്ന കുടുംബങ്ങൾ കേരളത്തിലുമുണ്ട്. രാഷ്ട്രീയ കളികൾക്കിടയിൽ അവർ പട്ടിണിയിലാകരുതെന്നും അൻവർ ബാലസിംഗം പറഞ്ഞു. ഇടുക്കി ലൈവ് ന്യൂസ് തേനി. ഇടുക്കി ലൈവ് വാർത്തകൾ നിങ്ങൾക്കായി അവതരിപ്പിച്ചത് ആത്മവിദ്യാലയമേ ഇതിനകത്തിരുന്ന പുട്ടുപോലെ പുള്ളിയെടുക്കാലോ. എന്റെ പപ്പ ഈ മൂട്ട പോലത്തെ പാട്ട വണ്ടി ഒന്ന് മാറ്റിട്ടുണ്ട്. ഈ വണ്ടി മാറ്റിയിട്ട് ഒരു പരിപാടിയില്ല. അത് നിങ്ങൾ ആലോചിക്കാൻ വേണ്ട. എന്നാ പിന്നെ ഇതൊന്ന് മോഡിഫൈ ചെയ്തുകൂടെ? മോഡിഫൈയോ? അതെന്നാ കുറിച്ചാ? എക്സ്ട്രാ ഫിറ്റിംഗ്സ് ഒക്കെ നടത്തി അടിപൊളിയാക്കാം. കാറ് പിന്നെ വേറെ ലെവലാ. എന്നാ വണ്ടി നേരെ ക്യാപിറ്റൽ കാർ ഫാൻസിലോട്ട് കിട്ടും.
ജില്ലയിലെ ഏറ്റവും വലിയ കാർ ഫാൻസി ഷോറൂം ക്യാപിറ്റൽ കാർ ഫാൻസി ഓപ്പോസിറ്റ് ഗവൺമെന്റ് ട്രൈബൽ സ്കൂൾ കട്ടപ്പന. അത്യാധുനിക ടെക്നോളജിയിൽ വീൽ അലൈൻമെന്റ് ആൻഡ് വീൽ ബാലൻസിംഗ്, വിദഗ്ധരായ ടെക്നീഷ്യൻസ്മാരുടെ സേവനം, ഏറ്റവും വിലക്കുറവിൽ ഇന്ത്യൻ ആൻഡ് ഇമ്പോർട്ടഡ് ടയേഴ്സ്, മ്യൂസിക് സിസ്റ്റം, സീറ്റ് കവർ, പവർ വിൻഡോ, റെക്സിൻ, ഫ്ലോർ മാറ്റുകൾ തുടങ്ങി എല്ലാവിധ ആക്സസറീസുകളും. അങ്ങനെ ക്യാപിറ്റൽ കാർ ഫാൻസിയിലെത്തിയപ്പോ ഞങ്ങളും അടിപൊളിയായി. അമ്പടെ ജിഞ്ചിനാക്കടി. ക്യാപിറ്റൽ കാർ ഫാൻസി ഓപ്പോസിറ്റ് ഗവൺമെന്റ് ട്രൈബൽ സ്കൂൾ കട്ടപ്പന.